கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. யாருமே கலந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில எதிர்த்து நின்னு போராடி ஜெயிக்கிறது தான் சார் எனக்கும் பெருமை. என் உயிரே போனாலும் இந்த போட்டியில நான் கலந்துப்பேன். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல தலையிடாதீங்க சார். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள். எல்லாம் உன்னால வந்தது. நீ எவ்வளவு கிரிமினலா பிளான் பண்ணி பூங்குடி மாதிரி இங்க நீ கூட்டிட்டு வந்திருக்க. அங்க பார், அவளுக்கு முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுறான்னு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உனக்கு ஒன்னே போட்டுரும். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. சும்மா பெசிமிஸ்டிக்காவே யோசிக்காத. உன் பேச்ச கேட்டு அவ ஹாஸ்பிட்டல்லே இருந்தாதான் மனசு நொந்து போவா. பாரு, எவ்வளவு வலி இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு எப்படி ஆடுறா. நிச்சயமா டைட்டில் வின்னர் பூங்கொடி தான். திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே மேல்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. இவ்ளோ ஷாக் அடிக்க வச்சோம். இவ காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிட்டாளே, இதுல ஆடி இவ பேர் வாங்கிட்டானா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். அவ நல்ல பேர் வாங்க கூடாது, அசிங்கப்படுத்தணும். இவளை என்ன பண்ணலாம்? இருங்க பாட்டி, வந்துடுறேன். பூங்கோடி, இதான் நீ ஆடுறேன்னு சொன்ன பரதநாட்டியமா? சூப்பர். பூங்கோடி
ஹே அங்க பாருடி. ஷிட், ஃபுல்லாக ஸ்க்ராட்சாக இருக்கே. அவமானப்பட்டுட்டால. நான் பண்ற பிளான பிரேக் பண்றதுக்குனே வந்துடுறான் ஜீவா. எப்படிதான் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறானோ? தீபிகா என்னடி போற போக்குல அவ அசால்ட்டா பேர் வாங்கிட்டா. வரமாட்டான்னு நினைச்சோம், ஆனா வந்துட்டா. ஆட மாட்டான்னு நினைச்சோம், அதே மாதிரி முதல்ல சொதப்பினாலும் ஆனா அதையும் மீறி ஆடி காமிச்சிட்டாடி. திரும்ப திரும்ப பூங்கொடி கிட்ட நீ தோத்துக்கிட்டே இருக்க தீபிகா. தீபிகா தான் மச்சான் செம்மையா டான்ஸ் ஆடினா. ஆமா மச்சி. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல சும்மா கலக்குன்னு கலக்கிட்டா மச்சான். ஊர்மிளா மாதிரி ஸ்டெப் போட்டு பின்னிட்டா. டான்ஸ் செம்மல்ல மச்சான். ஆமா மச்சி. டேய் அதெல்லாம் ஒரு டான்ஸா? கிளாசிக்கல் டான்ஸ்ல பூங்கோடி ஐஸ்வர்யா ரேஞ்சுக்கு எவ்வளவு சூப்பரா ஆடி அஸ்தனா பாத்தீங்கல்ல? என்ன ஸ்டெப் என்னைக்கு இருந்தாலும் நம்ம கிளாசிக்கல் பரதநாட்டிய சாங்க யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. இந்த வெஸ்டர்ன்லாம் வேஸ்ட். என்ன ஒரு நளினம். அந்த பூங்கொடியோட கண்ணு பேசுச்சு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா. நடுவுல கொஞ்சம் சொதப்புனாலும் போக போக பின்னி எடுத்துட்டா. ஃபினிஷிங் பக்கா. எனக்கு தெரிஞ்சு பூங்கொடி தான் ஜெயிப்பா. அனன்யா கிளாசிக்கல்லாம் ரொம்ப பழசு, பாட்டி காலத்துது. தீபிகா எவ்வளவு மாடனா எவ்வளவு ட்ரெண்டியா இருக்கா. பூங்கோடிலாம் அவ பக்கத்துல நிக்க முடியுமா? டேய் ட்ரெண்டு நாகரிகம்லாம் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். பண்பாடு கலாச்சாரங்கிறது என்னைக்குமே மாறாது, மாறவும் கூடாது. பரதநாட்டியம்ங்கிறது நம்மளோட கலாச்சாரம். அதுதான்டா நம்மளுக்கு பெருமை.
இன்னொன்னு சொல்றேன், பூங்கொடி நினைச்சா ஒரே மாசத்துல தீபிகா மாதிரி ஆடுவாங்க. 5 வருஷம் ஆனாலும் தீபிகாவால பூங்கொடி மாதிரி ஆட முடியுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத தீபி. இந்த ஒரு போட்டியில அவ ஜெயிச்சா கூட பிரச்சனை இல்ல. அடுத்தடுத்த போட்டியில அவளை தோக்கடிப்போம். மத்த எந்த போட்டிலுமே அவளை கலந்துக்க விடாம பண்ணுவோம். கலந்துக்க விட்டாதானே அவ ஜெயிப்பா. அதான் அவ வந்துட்டாளே, வந்து ஆடி பேரை வேற வாங்கிட்டாளே. இனிமே அவளை எப்படி அடுத்த போட்டியில கலந்துக்க விடாம பண்ண முடியும்? நீ அத பத்தி டென்ஷன் பண்ணிக்காம அடுத்த ஈவென்ட்ல எப்படி வின் பண்றதுன்றத பத்தி யோசி. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அடுத்த ஈவென்ட்ல அவ கண்டிப்பா கலந்துக்க மாட்டா. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிக்கிறோம். நீ போய் அடுத்ததுக்கு ரிஹர்சல் பண்ணு போ. என்னடி பண்ண போற? சிம்பிள் டி, பழைய டெக்னிக் தான், இருந்தாலும் பவர்ஃபுல். நீ போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. என்ன பண்றாளுங்க? ஏய், என்னடி மாத்திரை இது? பேதி மாத்திரை. இந்த கூல் ட்ரிங்க்ஸை யார்கிட்டயாவது கொடுத்து பூங்கொடி கிட்ட கொடுக்க சொல்லணும். இது அடி பாவிங்களா? இது குடிச்சிட்டாங்கன்னா ஸ்டேஜ்ல இல்ல, பாத்ரூம்ல தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸ்டேஜுக்கும் பாத்ரூம்க்கும் மாத்தி மாத்தி ஓடிட்டே இருப்பாங்க. சூப்பர் டி. அடி பாவிங்களா, பூங்கொடிக்கு சதி பண்ணி காலி பண்ண ட்ரை பண்றீங்களா? போட்டினா அதுல நேர்மை இருக்கணும். சும்மா அம்மையப்பனை சுத்தி வந்து பழத்தை வாங்கிட்டு போக கூடாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். பேதி மிஷன் ஸ்டார்ட்ஸ். இன்னைக்கு அந்த 2 பட்டிக்காடுங்களும் இங்கேயும் அங்கேயும் ஓட யார்கிட்ட போறாங்க. கொடுத்தனுப்படுதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. யாராவது மாட்டுவாங்க. துர்கா வரா, அவகிட்ட கொடுத்துருவோம். துர்கா சொல்லுடி. பூங்கொடி செமையா டான்ஸ் ஆடினால. ஆமாடி, ரொம்ப சூப்பரா ஆடினா. கரெக்ட். அவ ரொம்ப டயர்டா இருப்பா. இந்த கூல் ட்ரிங்க்ஸ அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துறியா? ஓகேடி. ஓகே. மறக்காம மாரிக்கும் பூங்குடிக்கும் ஓகே, கொடுத்துடு. கொடுத்துறேன். எஸ் எஸ். சூப்பர் பிளே. உடம்பு சரியில்லாம நீ எப்படிதான் அங்க ஆட போறியோன்னு நினைச்சேன். ஆனா ஆடி கலக்கிட்ட பிள்ளை. எங்க இந்த பிள்ளை உனக்கு மட்டும் இப்படி தைரியமும் தெம்பும் வந்துச்சு? நானும் நீ திங்கிற சொத்தை தான் திங்கிறேன். இன்னும் சொல்லப்போனா உன்னை விட 3 மடங்கு ஜாஸ்தியாவே திங்கிறேன். எனக்கு ஒரு சின்ன சலதோஷம் வந்தா கூட நான் சொத்துன்னு சோர்வாகி கீழே விழுந்துடுறேன். ஆனா நீ என்னடான்னா இம்புட்டு உடம்பு சரியில்லைனாலும் ஸ்டேஜ் மேல ஏறி ஆடி கலக்கிட்டியப்புல. எப்படி உனக்கு மட்டும் இம்புட்டு பலம்? பலங்கிறது உடம்புல இல்ல புள்ள, மனசுல தான் இருக்கு. மனசு பலமா இருந்தா போதும். உடம்பு எவ்வளோ வீக்கா இருந்தாலும் எதை வேணாலும் சாதிக்கலாம். பூவே சும்மா இருப்பல. நீ எதுக்கு எடுத்தாலும் ஒரு கருத்து சொல்லுவ. அதெல்லாம் எனக்கு ஒரு அளவும் புரியாது. பலம்னானே எனக்கு திங்கிற பழம் தான் ஞாபகம் வந்துருச்சு. கோச்சுக்காதப்ல. இந்த மாம்பழம், ஆப்பிள் பழம் இதெல்லாம் சாப்பிட்டு எம்புட்டு நாள் ஆச்சு. அதை தான் சொன்னேன். பூங்கொடி, இந்தா கூல் ட்ரிங்க்ஸ். ஐ பூவே, நான் நினைச்சது கூட எல்லாம் நடக்குதுப்ல. இப்பதானே உன்கிட்ட சொன்னேன் பழம் சாப்பிடணும் போல இருக்குன்னு. அதுக்குள்ள யாரோ ஒரு புனிவா சூஸ் எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்கான். அவன் நல்லா இருக்கணும். நீ சொன்னது பழம், இது ஜூஸ் புள்ள. இந்த பாரு, பழத்துல இருந்தானே சூஸ் வருது. அது கூட தெரியாதானே எனக்கு. நீ குடுமா. ஓகே. இந்தாப்ல, இது உனக்கு, இது எனக்கு. ஓயே, மாம்பழ சூசுப்ல வாசனையே கும்முன்னு இருக்குது. ஏன் மாறி 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 இந்த ஜூஸ் குடிக்கல குடி. ஏன் உனக்கே போறாம?
உனக்கு சூஸ் வேணா உன் சொந்த காசுல வாங்கி குடி. அதை விட்டுட்டு ஏய், ஏன் லூசு. juice வேணும்? ஜூஸ யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் அப்படியே வாங்கி குடிச்சிருவியா? இங்க யாரு கூல் ட்ரிங்க்ஸ்ங்கிறது குடிக்கிறதுக்கு தானே போறதுக்கு வச்சிருக்காங்களா? ஐயோ, இந்த பாரு, முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் வேர்த்து விறுவிறுக்க ஆடிட்டு வந்திருக்கீங்க. இப்ப இந்த ஜூஸை நீங்க குடிச்சீங்கன்னா சளி பிடிக்கும். சளி பிடிச்சா ஜலதோஷம் வரும். ஐயோ ஜலதோஷம் வந்தா தலைவலி வரும். தலைவலி வந்தா ஃபீவரும் வரும். ஃபீவர் ஆர்டினரி ஃபீவரா இருந்தா பரவாயில்ல. டெங்கு ஃபீவர் அது இதுன்னு பல பிரச்சனை இருக்குடா செல்லோ. அதுவும் இல்லாம கூல் ட்ரிங்க்ஸ்ங்கிறது நீ சொல்ற மாதிரி பழத்துல இருந்து எடுக்கிற சாறு இல்லடா. இது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க தெரியுமா? உன் பாடி அதை தாங்காது. ஐயா சாமி, இப்ப இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நான் குடிக்கிறது அம்புட்டு தானே? அது ஒரே வார்த்தையில சொல்லி தொலை வேண்டியதானே? நிறுத்திட்டு கிளம்பு. ஓகே, வரேன்டா. குண்டா இருந்தாலும் கும்மு தான் நம்மாளு. லூசு பையன் கை கட்டினத பாய் கட்டாம பண்ணிட்டான். எதுக்கு எடுத்தாலும் நொட்டம் சொல்லிட்டே திரியறான். இவன் என்னத்தை தான் திம்பானோன்னு தெரியல. எங்க இந்த சமந்தாவையும் காஜல் அகர்வாலையும் காணோம். நான் வரானுங்க. ஹாய் கேர்ள்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? வேண்டாம் வேண்டாம். நான் அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன். நீ அழகா இருந்தா எடுத்துக்கோ. அழகையில நான் அவளுக்கே தெரிஞ்சு போச்சா? ஏய், என்ன பார்த்தா அழகா தெரியலையா? என்கிட்ட கொடு. ஏண்டி நீ மட்டும் தான் அழகா இருக்கியா? நான் அழகா இல்லையா? எனக்கும் எடு. Okay. இந்த குடி. குடிங்க குடிங்க. அழகா சண்டை போட்டுக்கிறேடே. இன்னும் 5 நிமிஷத்துல பாத்ரூம்ல போய் சண்டை போட போறேன். அண்டாக்கா கசும் அபுக்கா குசும் ஓடிரு சீசே. போதும் போதும். Thank you. சூப்பர்ல. என்னடி? இந்த பக்கம் இருக்கு பாத்ரூமே. மாவள. அடுத்ததா நம்ம ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் பண்ண போற ஈவென்ட் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் நம்ம வாழ்க்கையில மறக்க கூடாத, மறக்க முடியாத ஒருத்தங்கள பத்தி நினைச்சு பார்க்க போற ஈவென்ட் இது. அம்மாவுக்கு ஒரு குழந்தை எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அப்பா. அம்மாங்கிறவங்க ஒரு குழந்தைய 10 மாசம் தான் சுமப்பாங்க. ஆனா தந்தை ஆயுசுக்கும் அவர் குழந்தைய மனசுல சுமப்பாரு. காலங்காலமா கவிஞர்களும் கலைஞர்களும் அம்மாவுக்கும் மகனுக்கும் உள்ள பாசத்தை கொண்டாடுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள பாசத்தை யாரும் கொண்டாடுறதே இல்ல. வாழ்க்கையில ஒவ்வொரு பொண்ணுக்கும் முதல் ஹீரோ அவங்க அப்பா தான். எந்த வயசுலயும் எந்த இடத்துலயும் பசங்க அவங்க அம்மா கிட்ட செல்லம் கொஞ்சுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு பொண்ணுங்க அவங்க அப்பா கிட்ட செல்லம் கொஞ்சறது இல்ல. ஆனா அத சமூகமும் அனுமதிக்கிறது இல்ல. போட்டியின் இந்த பகுதி அப்பா பொண்ணு பாசத்துக்காக. நம்ம கண்டெஸ்டன்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அப்பா மாதிரி இமிடேட் பண்ணி காட்ட போறாங்க. ஒரு காட்சிய அவங்க அப்பா எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னு நம்ம முன்னாடி இமிடேட் பண்ணி காட்ட போறாங்க. இப்பொழுது முதலாவதாக மாரியம்மா. மாரி, அவ இங்க இருந்து வர போறா. இந்த பக்கமே வர மாட்டா. மாரியம்மா, மாரியம்மா வாங்க. மாரியம்மா, ஆத்தாடி. வணக்கம் மேடம். வணக்கங்க. வணக்கம்.